சூப்பர் பசங்களா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமா நீங்க எல்லாமே ஹோம்ஒர்க்ல முடிச்சிட்டீங்க போல. எப்பயும் ரெடியா வந்து அக்கா எங்களுக்கு க்ளே ஒர்க் சொல்லி கொடுங்க, எனக்கு கிராஃப்ட் ஒர்க் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு நான் க்ளே ஒர்க் தான் பண்ண போறேன். நம்ம இன்னைக்கு கேக் செய்யலாம், ஓகேவா? சூப்பரா இருக்கும் அந்த கேக். ஓகே, நம்ம வந்து எப்படி க்ளேல வந்து எப்படி நம்ம கேக் செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஸ்டார்ட். ஓகே, நம்ம அதே மாதிரி எம்டி கார்ட்போர்டு வச்சுக்கலாம். ஏன்னா பேஸ்ல வந்து அது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம இப்போ இது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அக்கா வந்து பேஸ்க்கு வந்து கீழே ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன், ஓகேவா? இதை வந்து ஜஸ்ட் ஃப்ளாட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி தான் நான் பண்ணுறேன் நான். ஏன்னா இது வந்து பேஸுக்கு கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கட்டும், நம்ம கேக் பண்ணும்போது சூப்பராக இருக்கணும்ல அது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் இது மாதிரி ரோல் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு பேஸ் வந்து நம்ம ப்ரௌன் கலர் எடுத்துட்டோம், ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கோம், ஓகேவா? அதே மாதிரி இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது மாதிரி இங்கே வச்சிடும், ப்ளேஸ் பண்ணிடும், ஓகேவா? ஓகே, சூப்பர் ஆயிடுச்சு பாருங்க கலரு. நெக்ஸ்ட் என்ன கலர் பண்ணலாம்? யார் சூஸ் பண்ண போறீங்க? அக்கா எல்லோ போடுங்கக்கா, நல்லா இருக்கும். ஓகே ஓகே, எல்லோ போட்டுடலாம். ஃப்ளோரா வந்து எல்லோ கேட்குறாங்க, ஓகேவா? இப்போ நம்ம வந்து எல்லோ போட்டுடலாமா ஃப்ளோராக்காக? ஓகே சூப்பர். இப்போ நம்ம அதே மாதிரி எல்லோ எடுத்து நம்ம அதே மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம அதே மாதிரி அங்கே ஃப்ளாட்டாக நம்ம அதே மாதிரி வச்சுக்கணும், ஓகேவா? பாருங்க, நம்ம எல்லோ எடுத்துட்டோம். நம்ம அதே மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கிறோம். ஓகே பாருங்க, நல்லா ரோல் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு நீங்கள் டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஃப்ளாட்டாக உங்களுக்கு கேக் மாதிரியே வந்துடும். நீங்கள் ஃபைனலாக அதை கட் பண்ணும் போது நீங்கள் பார்க்கணுமே, செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இது மேலே அழகாக நம்ம செட் பண்ணிடுறோம் எல்லோவை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கலர்? யார் சூஸ் பண்ண போகிறீங்க என்ன கலர்னு சொல்லிட்டு? அக்கா அக்கா எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும்க்கா, நீங்கள் எனக்காக ரெட் கலர் போடுறீங்களாக்கா? கண்டிப்பாக ப்ரோ, உனக்காக நான் ரெட் கலர் போடாமல் இருப்பேனா? கண்டிப்பாக போடுறேன், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ரெட் கலரு நம்ம சூஸ் பண்ணியாங்க. ஓகே, எடுத்துக்கலாமா ரெட் கலரு? பாருங்க, நம்ம இப்போ ரெட் கலர் எடுத்துட்டோம். பால் எடுத்துட்டோம். அதே மாதிரி ஜஸ்ட் நம்ம ரோல் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃப்ளாட் பண்ணணும், அப்படி அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ நம்ம பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, பார்த்தீங்களா கேக்கு? நெக்ஸ்ட் என்ன கலர் போடலாம்? ப்ளூ போடலாம் எனக்காக, ஓகேவா? அக்காக்காக ப்ளூ போட்டுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் நம்ம எடுக்கிறோம். ப்ளூ கலரும் அதே மாதிரி எடுத்துட்டு ரோல் பண்ணிட்டு நம்ம ஃப்ளாட் பண்ணிட்டு அங்கே வச்சுட்டு போகிறோம். நம்ம பாருங்க, நம்ம ப்ளூ கலர் எடுத்துட்டோம். நம்ம அதே மாதிரி நம்ம ரோல் பண்ணிட்டு நம்ம அதே மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கிறோம் நம்ம, ஓகேவா? ஃப்ளாட் பண்ணிட்டு இங்கே வச்சிடறோம் நம்ம. சூப்பராக இருக்குல்ல? நெக்ஸ்ட் என்ன கலர் போடலாம்? அக்கா ஏதாவது வந்து லைட் கலராக போடுங்கக்கா. லைட் கலராக போட்டால் ஓகே சரி, உங்களுக்காக நான் லைட் கலர் நான் சூஸ் பண்ணுறேன் நான், ஓகேவா? நம்ம சாண்டல் மாதிரி மேலே போட்டு நம்ம அதை வந்து ஃபினிஷ் பண்ணலாம், ஓகேவா? சூப்பராக இருக்கும். ஓகே, உங்களுக்காக நான் லைட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதே மாதிரி இதையும் வந்து பாருங்கள் நல்லா ரோல் பண்ணிட்டேன். அப்புறமா அப்படியே ஃப்ளாட் பண்ணிக்கணும், ஓகே? ஓகேவா? பாருங்க, நம்மளோட கேக் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, செம்மையா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம அதோட டெக்கரேஷனுக்காக நம்மளோட பால்ஸ்லாம் மேலே வைக்க போகிறோம். அதை நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம்னா, மேலே வந்து நம்ம நல்லா பிரைட் கலர்ஸாக கொடுக்கணும். அப்போ தான் பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக செம்மையாக இருக்கும் அது. இப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட் கலர் எடுக்க போகிறோம்னா பர்பிள் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி போட்டு அது மேலே நம்ம டிசைன் வைக்க போகிறோம், ஓகேவா? பாருங்க, இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம இந்த பால்ஸ்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அழகாக இதுக்கு ஒரு டெக்கரேஷன் கொடுக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக அழகாக இருக்குல்ல இந்த பால்ஸ்லாம். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கேக்கு, பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. பாருங்க, நம்ம இது மாதிரி வந்து ஒயிட் கலர் கிளேவை வந்து இது மாதிரி டிசைனுக்கு நம்ம அழகாக இந்த மாதிரி ஒட்டிடலாம். நம்ம சூப்பராக இருக்கும். வாவ், சூப்பராக இருக்குது இந்த கிளே. பார்க்க அப்படியே ரியல் கேக் மாதிரியே இருக்குது. அக்கா என்னை விட்டா நான் இப்படியே சாப்பிட்ருவேன்க்கா இந்த கேக்கை, செம்மையாக இருக்குக்கா இந்த கேக்கு. சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேக். ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம இந்த ஒயிட்லாம் வச்சோம்ல அந்த இடத்துலலாம் இது மாதிரி நம்ம குட்டி குட்டியாக நம்ம வந்து
நம்மளோட பிங்க் கலரை வச்சு விட்டுலாம். சூப்பராக இருக்குது பார்க்கவே. பார்த்தீங்களா, நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இல்லை பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி தான் நம்ம ஜாலியாக நம்ம செஞ்சு நம்ம சூப்பராக பசங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஓகே, இதை நம்ம இப்போ கட் பண்ணலாமா? சரி, ஓகே. இப்போ நம்ம யாருக்கு பர்த்டே வச்சுக்கலாம்? அக்கா அக்கா எனக்கு வச்சுக்கலாம்க்கா. எனக்கு தான்க்கா இந்த மாதிரி கலர் கேக்லாம் ரொம்ப பிடிக்கும். ரெயின்போ கேக் தானக்கா இது. கூட என் பர்த்டேக்கு தான்க்கா வாங்கணும்னு நினச்சேன். ஓகே ஓகே ப்ரூத், ஓகேவா? இப்போ ப்ரூத்துக்காக நம்ம பர்த்டே விஷ் பண்ணி கேக் கட் பண்ணலாம். சூப்பர், ஹாப்பி பர்த்டே ப்ரூத். சரி, ஓகே பசங்களா, இப்போ ப்ரூத் கேக் வெட்டி உங்க எல்லாருக்கும் கொடுப்பான். ஓகேவா? நீங்கள் ஜாலியாக சாப்பிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்டோட நம்ம பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு பத்திரமா வீட்டுக்கு போகணும். ஓகேவா? பாய்.